ஹாய் गाइस நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து புதினா பிரிஞ்சி சாதம் தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு முந்திரி பட்டை லவங்கம் இலை எல்லாமே வச்சிருக்கோம். தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாய் ஒன்றாவே போட்டுலாம் வதங்கிறதுக்கு. வந்து புதினாவும் பச்சை மிளகாவும் அரைச்சிட்டு போகிறோம். ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். புதினாவும் பச்சை மிளகாவும் அரைச்சிட்டோம். அதையும் இது கூட போட்டுக்கலாம். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு பால் எடுத்து வந்துடலாம். அதை இப்போ நம்ம இது கூட 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். 4 முந்திரியும் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். இந்த பாலை மட்டும் முன்னாடி நம்ம எடுத்து வச்சு லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். 2வது பால் 3வது பால் மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு. தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு ஸ்பூனு கட்டி தயிராக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். வந்து 1 அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 1.5 ஊற்றணும். நான் இந்த திக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன், அதனால் 1/4 தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டது. அரிசி போட்டலாம். அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு தண்ணி. லாஸ்ட்டில் தேங்காய் பால் மேலே ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கூட சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டு. புதினா பிரிஞ்சி வச்சுருக்கோம், தயிர் பச்சடி வச்சுருக்கோம். வாங்க சாப்பிட்லாம். அந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம். பை பாய். பை பாய்.